நம்ம வந்து 3 டேஸ் இருந்துட்டு திரும்ப கிளம்ப போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோவில். அதே மாதிரி நம்ம கிளம்பியாச்சு. தக்கலில் தான் ட்ரெயின் ட்ரை பண்ணி புக் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பெரிய பேக்கில் எடுத்துக்கிட்டேன். மதன் வந்து குட்டி பேக்கில் எடுத்துட்டாங்க. ஏன்னா நான் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பழனியில் தான் இருக்க போகிறேன் அப்படின்றதுனால. நான் வந்து செக்கப்லாம் இங்கே போட்டேன் திருப்பூரில். வேறு வழி இல்லை, எனக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ட்ராவல் பண்ணி போனது எனக்கு பயங்கரமாக பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் இந்த வேலையும் பார்க்க முடியல. மதனுக்கும் வந்து 20 டேஸ் 30 டேஸ் போல் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, இங்கேருந்து நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தேஜஸில் வந்து எனக்கும் மதனுக்கும் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால டீ குடிச்சிட்டு அந்த ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், இதை வந்து மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் எனக்கு வந்து வாமிட் வர மாதிரியே இருந்தது. என்னால் சாப்பிடவே முடியல. மதன் வந்து நான்வெஜ் ஃபுட் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்துட்டு ப்ரெட்டு, ஒரு ஆம்லேட்டு, கட்லெட் கொடுத்துருந்தாங்க. கட்லெட்டில் வந்து வெறும் பொட்டேட்டோ தான் இருந்தது. என்னடா இது நான்வெஜ்க்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு. அப்புறம் இட்லி பொங்கல்லாம் வெஜ்ஜில் கொடுத்துருந்தாங்க. என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. மதன் ஃபோர்ஸ் பண்ணி இட்லியை மட்டும் கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ப்ரீத்தி தான் திண்டுக்கல்லில் பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. நிறையா லக்கேஜ் இருந்ததுனால ப்ரீத்தியே உள்ளே வந்துட்டா ரயில்வே ஸ்டேஷனில் பிக் பண்ணுறதுக்கு. மீசோவில் ஹாரி பாட்டர் வேர்ல்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் நிப்பாட்டியாச்சு. ஹாட் ஷேப்லலாம் பப்ஸ் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.